வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. போய் ஏசி கூலிங் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் அட்டன் பண்ணல. பார்த்தீங்க அப்படின்னா அது அலுமினிய காயில் அவங்க வாங்கி கரெக்டாக 6 வருஷம் ஆயிருக்கு. 6 வருஷத்தில் அவங்க கழித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. போய் கேஸ் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% தான் ஆஃப்லைனில் காமிச்சிச்சு. கடைசியில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அலுமினிய காயில் வந்து லீக்கு. கஸ்டமர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அப்படி உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா காப்பர் காயில் வந்து 3/8 காயில் வந்து எடுத்து கொண்டாந்து மாட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டியூப் பழைய பொசிஷனுக்கும் புதுசாக மாற்றுற காப்பர் காயிலுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை மட்டும் நாம் எடுத்துகிட்டு காப்பர் டியூப்பு பற்ற வச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். மற்றபடி எல்லாமே எந்த ஒரு லீக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் மாட்டிட்டு யூனிட்டை போட்டு செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 400 பார் ஸ்டாண்டர்டாக அப்படியே நின்றுச்சு. லீக் செக் பண்ணதில் எந்த ஒரு லீக்கும் கிடையாது. அதே மாதிரி அவுட்டோரில் கெப்பாசிட்டியும் போயிருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு R22 கேஸ் பார்த்திங்க வேக்கம் போட்டு ஃபுல்லாக கேஸ் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 to 75 பார் வரை வச்சுட்டு போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே கூலிங் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு.